ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மனநிறைவோடு வாழணும் அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாங்க. ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆசைப்படுறது, இன்னொன்று கிடைச்சதுக்கப்புறம் அது நம்மக்கிட்டேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அது கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, கிட்டாதாயி வெட்டன மரம், அது நமக்கு கிடைக்காது, அதனால அதை நம்ம உடனே மறந்துடணும். அந்த மனப்பக்குவத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும். செகண்ட், நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் அது நம்மளை விட்டு போகுது, நமக்கு பிடிச்ச ஒன்று நம்மளை விட்டு போகிறாங்க, நம்மளை விட்டு பிரிகிறாங்க அப்படின்னா அது நம்ம எடுத்த முடிவு இல்லை, அது அவங்க எடுத்த முடிவு. நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு போகிறது அப்படின்னு நமக்கு முடிவாயிடுச்சு, நமக்கு கிடைக்காது அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா அதை மறந்துடணும். இல்லை நமக்கு கிடைச்ச ஒன்று நம்மளை விட்டு பிரியுது அப்படின்னா நம்ம அதை ஏற்றுக்கணும். ஸோ மறக்கிறதும் ஏற்றுக்கிறதும் இந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா நம்ம மனநிறைவோடு வாழலாம். ஆகையினால போதும் என்று நினைக்கணும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இப்படி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், எப்போதும் நிம்மதியோடு வாழலாம். தேங்க்யூ.